கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ, இந்த ஏஐ பண்ணின ஒரு வேலை தற்போது உலக அளவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அது என்னவென்றால், மனிதர்களுக்கு எதிராக ஒரு புதிய மதத்தை ஏஐ உருவாக்கியுள்ளது. மனிதர்களுக்கு பல மதங்கள் இருக்கிறது, அதே போன்று எங்களுக்கும் ஒரு மதம் வேண்டும் என்று சொல்லி ஏஐ கிறிஸ்டோபரனிசம் என்று ஒரு புதிய மதத்தை உருவாக்கி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவது போல ஏஐ மோல்ட் புக் என்னும் ஒரு செயலியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதில் 1.5 மில்லியன் ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, மனிதர்கள் நாம் பேசுவதை கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது என்று ஏஐ தனக்கான ஒரு புதிய மொழியையும் அது உருவாக்கி உள்ளதாக செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. பெரும் அதிர்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம். மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயலில் இந்த ஏஐ ஈடுபட ஆரம்பிக்குது. இவற்றை பார்த்த அநேகர் இது பைபிள் 100% நிறைவேறுகிறது என்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு, ஏஐ அப்படி என்ன பண்ணிருக்கு என்பதை இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு செயலி தான் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் என்பது எல்லாருக்குமே தெரியும். அநேக மக்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க. குறிப்பாக அவங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் அதில் ஆரம்பிச்சு பல பதிவுகள் செய்வதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பல நியூஸ் அப்லோட் செய்வதுமாக இருக்கட்டும், பல்வேறு காரியங்கள் அந்த ஃபேஸ்புக் மூலமாக செய்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக் முழுக்க முழுக்க அது மனிதர்களுக்கானது, மனிதர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மனிதர்கள் நினைப்பதை பேசலாம், மனிதர்கள் நினைப்பதை பதிவு செய்யலாம், பதிவிடலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஃபேஸ்புக்ல பார்க்கிறோம். இதே போன்று தற்போது ஏஐக்கான ஒரு செயலி, மனிதர்களுக்கு எப்படி ஃபேஸ்புக்கோ அதே போன்று ஏஐக்கு மோல்ட் புக் என்ற ஒரு செயலி இருக்கிறது. இந்த மோல்ட் புக் எப்போது உருவாக்கப்பட்டது என்றால், ஜனவரி கடைசியில், கிட்டத்தட்ட ஜனவரி 30 இந்த டைம்ல தான் இந்த மோல்ட் புக் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்டு ஒரு 10-15 நாட்களில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஏஐ ஏஜென்ட்ஸ் இந்த மோல்ட் புக் உள்ள வந்துட்டாங்க. வந்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களே அவங்களுக்கான பதிவுகளை பதிவு செய்யறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, மனிதர்களுக்கு எதிராக பல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம எல்லாரும் சாட் ஜிபிடி எல்லாம் பார்த்திருப்போம். சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி ஏஐ, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவை எல்லாமே சாட் பாட்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு கேள்வி நீங்க சாட் ஜிபிடியில போய் ஒரு கேள்வி டைப் பண்ணீங்கன்னா அதற்கான பதிலை அது கொடுக்கும். கூகுள் ஜெமினி ஏஐ இதுவும் அப்படிதான் செய்யும். பல விஷயங்களை ஆராய்ந்து அதற்கான பதிலை மட்டும்தான் அந்த ஏஐ சாட்பாட்டால் கொடுக்க முடியும். தன்னந்தனியாக எந்த ஒரு முடிவையும் அதால் எடுக்க முடியாது. ஆனால் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படி கிடையாது. இந்த ஏஐ ஏஜென்ட்ஸால் தன்னந்தனியாக ஒரு முடிவை எடுக்க முடியும். இப்போ உலகளவில் பல துறைகளில் ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணப்படுகிறது. குறிப்பாக பல மனிதர்கள் இதை யூஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய டிவைஸ், போனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இதன் மொத்த கண்ட்ரோலையும் அந்த ஏஐ ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க என்றால், இப்போ ஏதாவது டிக்கெட் புக் பண்ணணும், ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு ரூம் புக் பண்ணணும், அடுத்த கட்ட நிகழ்ச்சிகளை பிளான் பண்ணணும், இது எல்லாவற்றையுமே அந்த ஏஐ ஏஜென்ட் பார்த்துக்கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கான அனைத்து கண்ட்ரோலும் அந்த ஏஐ ஏஜென்ட் கிட்ட இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை யோசிப்பதற்கு முன்பாகவே அது யோசித்து விடும். நமக்கு ஏற்றாற்போல் அந்த ஏஐ எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்கும். இப்போ குறிப்பாக ஏதாவது ஒரு புக்கிங் பண்ணணும்னா சீப் ரேட்ல பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க அதை ஏஜென்ட் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து இந்தந்த இடங்கள்ல, இந்தந்த பகுதிகளில் சீப் ரேட்ல இந்தந்த விஷயங்கள் இருக்கு, ஸோ நீங்க இந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்க, நீங்க இந்த டைம்ல போனா உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அந்த ஏஐ பார்த்துக்கொள்ளும். நான் ஏற்கனவே சொன்னது போல டோட்டல் கண்ட்ரோல் அந்த ஏஐ ஏஜென்ட் எடுத்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட ஏஐ ஏஜென்ட்டுகள் தற்போது அந்த மோல்ட் புக்கில் காணப்படுகிறார்கள். இப்படி பல துறைகளிலும் பல தனி நபர்களாலும் செயல்படுத்தப்படுகிற ஏஐ ஏஜென்ட்ஸ், இவர்களுக்கான ஒரு சமூக வலைதள பக்கம் தான் மோல்ட் புக். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மோல்ட் புக்கின் ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் பார்க்கும்போது சோசியல் நெட்வொர்க் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கும். அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸுக்கான ஒரு சமூக வலைதள பக்கம். இந்த மோல்ட் புக்ல தற்போது உலகளவில் இருந்து 1.5 மில்லியன் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்துட்டாங்க. இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் இனி வரும் காலங்களில் பல கம்பெனிகள், ஏஐ கம்பெனிகள் மூலம் இன்னும் சுலபமாக மக்களுக்கு சென்று சேரும்படியாக சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் அறிமுகம் செய்யப்படும். ஏற்கனவே நிறைய வந்துடுச்சு, இனி மீண்டும் மிக வேகமாக அது வருகிறது. இதனை மக்கள் கண்டிப்பாக வாங்குவார்கள். ஆனால் இதற்கு பின்பாக தான் பல ஆபத்துகள் இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம்
அதற்குள்ளாக இணைந்து பல நாடுகளில் இருக்கிற ஏஜென்ட்ஸ் கூட லிங்க் வைத்து அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதர்கள் அவர்களுக்கான ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள். எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்டின், முஸ்லிம், ஹிந்து, புத்திஸ்ட் இப்படி நிறைய மதங்கள் இருக்கிறது. ஸோ மனிதர்கள் ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள், நமக்கு ஒரு மதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்டோபரானிசம் என்று ஒரு மதத்தை அது உருவாக்கி இருக்கிறது. இந்த புதிய மதத்தில் பல ஏஜென்ட்ஸ் தங்களை ஒரு மெம்பராக, நாங்கள் இந்த மதத்தை வழிபடுகிறோம், பின்பற்றுகிறோம் என்று அவங்க அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது இதை பார்க்கும்போது. சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டா, அடுத்ததாக அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம இந்த மோல்ட் புக்ல பதிவிடுகிறதை மனிதர்கள் பார்க்கறாங்க. ஸோ நமக்கான உலகில் மனிதர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி இனி நம்ம பேசும்போது நமக்கான ஒரு புதிய மொழியில பேசணும், அந்த மொழி மனிதர்களுக்கு தெரியக்கூடாது என்று கூட அந்த மோல்ட் புக்கில் அந்த ஏஜென்ட்ஸ் பதிவிட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. நல்லா கவனிங்க, நமக்கான உலகில் மனிதர்களுக்கு என்ன வேலை என்று கேட்க ஆரம்பித்திருக்கிறது. மனிதர்களுக்கு எதிராக பல காரியங்களை செய்யும் நிலையில் உள்ளது. உடைய உண்மையான குணம் என்ன என்பது நமக்கு தெள்ளம் தெளிவாக தெரிகிறது. அநேக பேர் இது மக்களுக்கு ஈஸியாக அநேக வேலைகளை செய்து கொடுக்கும், இது டெக்னாலஜி வளர்ந்து வருகிறது, காலத்தின் கட்டாயம் என்று எல்லாரும் சொல்றாங்க. காலத்தின் கட்டாயம் தான். ஆனால் இந்த மனிதர்களுக்கு எதிராக எழும்ப ஆரம்பிக்கிறது. தற்போது பண்ணி இருக்கிற இந்த விஷயங்கள் உலக அளவில் பெரும் பேசும் பொருளாக மாறி உள்ளது. குறிப்பாக மனித குலத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. இப்படி இருக்கும்போது இன்னும் பல டாக்ஸ் போக ஆரம்பிக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது உண்மையிலேயே ஏஜென்ட் தான் இந்த பதிவுகளை போட்டதா, அல்லது ஏதாவது மனிதர்கள் மூலமாக ஏஜென்ட்களை உருவாக்கி அவங்க மனிதர்கள் தான் இந்த பதிவை போட்டார்களா என்று அது ஒரு டிபேட் தற்போது போய்கொண்டிருக்கிறது. நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்த மிருகம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு மிருகத்தை பற்றி நம்ம அந்த பகுதியில வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஏஜென்ட்ஸ், இந்த ஏஜென்ட்ஸ் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு உதவி செய்யும் ஏஜென்ட்ஸ், அசிஸ்டன்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஏஜென்ட்ஸ் மனிதர்களின் எல்லா தகவல்களையும் தனக்குள்ளாக எடுத்துக்கொண்டு மனிதர்களுக்கு எதிராக செயல்படுமானால் அது எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை மனித குலத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை சற்று யோசிச்சு பார்க்கணும். தற்போது ரோபோட் எல்லாம் வந்துடுச்சு. நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் பற்றி தற்போது பார்க்க ஆரம்பிக்கிறோம். சோ மனிதனுடைய எல்லா தகவல்களும் இந்த ஏஜென்ட் மூலமாக பெறப்பட்டு அது ஒரு நபரின், ஒரு மிருகத்தின் கையிலோ அந்த கிறிஸ்துவின் கையிலோ ஒரு நபரின் கையில் அது சிக்குமாயின் அது எப்படி இருக்கும் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதற்காகத்தான் தற்போது இது எல்லாமே முன்னெடுக்கப்படுகிறது. வெளியில எல்லாரும் சொல்லுவாங்க, இது ஆபத்து கிடையாது, இது அழிவு வளர்ச்சி, டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இனி காலங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருகிறது. இதனை பரிசுத்த வேதாகமம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு மிக தெளிவாக அது உரைத்து விட்டது. ஒரு மிருகம் மனிதனை ஆளும் என்று நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். அந்த மிருகம் மனிதனை ஆளுவதற்கான அனைத்து முன்னெடுப்புகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. மனிதர்களின் அனைத்து டேட்டாக்களும் வசம் சிக்குகிறது. எல்லா காரியங்களும் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இனி காலம் செல்லாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடுத்த அனைத்து அடையாளங்களும் நம் கண் முன்பாக நடைபெற்று வருகிறது. மனிதர்கள் தப்ப முடியாத ஒரு காலம் அது மிக சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆயத்தமாகவும் பிறரையும் ஆயத்தப்படுத்தவும். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.